அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்பத்தூர் ராஜேஸ்வரி. ரொம்ப நாளைக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். இன்று கேப்டனோட பிறந்த நாள், ஆகஸ்ட் 25, வறுமை ஒழிப்பு தினம். கேப்டன் நம்முடன் இல்லை, இருந்தாலும் கேப்டனை மனதில் கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழக சார்பாகவும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் சார்பாகவும் கேப்டனோட லட்சக்கணக்கான ரசிகர்கள் சார்பாகவும் கேப்டனோட ரசிகையுமான கேப்டனோட விசுவாசியுமான அம்பத்தூர் ராஜேஸ்வரியின் கேப்டனோட பிறந்தநாளை உங்களுடன் பகிர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம் கேப்டன் நம்முடன் இல்லை, மறைந்து விட்டார். மறைந்து 2 வருட காலத்திற்கும் மேலாகிவிட்டது. நம் கேப்டனை இழந்து நாம் இருக்கின்றோம். அதற்கு பலமாக, அதற்கு நிகராக நம் அண்ணியும் நம் கேப்டனோட புதல்வன் பிரபாகரன் செல்ல குட்டியாக நம் கேப்டன் போலவே சினிமா துறையில் வலம் வர சின்னவர், மன்னவர், அடுத்த நாளைய தீர்ப்பு, சட்டம் ஒரு இருட்டரை, சட்டம் நம் கையில், அதுபோல் பல படங்களை கொடுக்க ஒரு மாநகர காவலில் இருக்கும் கேப்டனை போல சண்முக பாண்டியன் கண்டிப்பாக வலம் வருவார். வாழ்த்துகின்றேன். மற்றும் அந்நியார் அவர்கள் சட்டமன்றத்தில் மிக சிறப்பாக குரல் கொடுக்கின்றார்கள். நம் நல்லதுக்காக தான். ஏன் இவ்வளோ நாள் இந்த வாய்ஸ் அதெல்லாம் நான் போடாமல் இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக 1000 கணக்கில், லட்சம் கணக்கில் மக்களுக்கு உதவி செஞ்ச நம் கேப்டன் அவர்கள் எனக்கு கோபம் வந்து மற்ற கட்சியினர்கள் மீது இல்லை, மக்கள் மீது. மக்களுக்காக அரெஸ்ட் ஆகலையா, இல்லை மக்களுக்காக பணிகள் செய்யலையா, இல்லை மக்களுக்காக நலத்திட்ட உதவிகள் செய்யலையா, தன்னோட உயிரையும் மக்களுக்காக கொடுக்க தயாராக இருந்தார். சட்டமன்றத்தில் பால் விலையை அதிகரித்துவிட்ட அதிமுக அரசை கண்டித்து குரல் கொடுத்த கேப்டனின் குரல் மறுபடியும் அதுபோல் ஒலிக்கவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவர் உடல்நல பிரச்சனை. நம் 29 சட்டமன்ற எம்எல்ஏக்கள் நம் கட்சியில் இருந்து நம்பிக்கை துரோகம், நன்றி கெட்ட துரோகம் செய்துவிட்டு நம் கட்சியை விட்டு, நம் தெய்வத்தை விட்டு, நம் கேப்டன் அவர்களை விட்டு நன்றி கெட்டதனமாக வெளியேறினார்கள். நம் கேப்டனுக்கு அதுவும் ஒரு மன உடைச்சல் தான். இப்பொழுது அதே மன உடைச்சல் தான். இந்த மக்கள் வந்து என்ன நினைச்சு இப்படியெல்லாம் வாக்களிக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ பல பதிவுகளில் கூறியுள்ளேன், நீங்கள் இழப்பது கேப்டனையோ தேமுதிகவையோ எங்களை ஏமாற்றவில்லை, உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் இழக்கின்றீர்கள், உங்கள் நலனை நீங்கள் இழக்கின்றீர்கள், உங்கள் தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள், நாங்கள் அல்ல. நீங்கள் ஒரு சீட்டில் தான் எங்களை வெற்றி பெற வைத்துள்ளீர்கள். அந்த ஒரு தொகுதியில் எங்கள் அண்ணியார் அவர்கள், கேப்டனோட துணைவியார் அவர்கள் செயல்படுவதை கண்டு இப்பொழுது மகிழ்கின்றீர்கள். அவர்களையே நாம் சிஎம் ஆக்கியிருக்கலாம் போல என்று கூறுகின்ற குரல்களையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். கண்டிப்பாக மக்களே, நீங்கள் சிந்திக்காத சில தவறுகளை இப்பொழுது செய்யவில்லை. மாறி மாறி 50 வருட காலங்களாக செய்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். ஏமாற்றம் உங்களுக்கு தான், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இல்லை. மற்றும்
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கழக தூணாக, ஆலமரத்து விழுதாக இருந்த பழைய பல விழுதுகளை உருவாக்கி சென்ற நம் கேப்டன் அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி வணங்கி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி மனதார அவரை மறக்க முடியாம கலங்கி உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கும் அம்பத்தூர் ராஜேஸ்வரி. வணக்கம், வாழ்த்துக்கள்.